பன்னம்பாறை கிராமம் அருகே அந்த நாள் அதிகாலை சுடலை மாடசாமியின் கோயிலில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் பளபளக்க விந்தையான வாசனை ஒன்று காற்றில் கலந்தது. அது மல்லிகையின் வாசனையோ இல்லை இரத்தத்தின் வாசனையோ? விழா நாளில் மட்டும் பூஜை செய்யப்படும் அந்த பழமையான சிலையின் முகத்தில் இருந்த புன்னகை இன்று ஓரளவு கூர்மையானதாக தெரிந்தது. சுடலை மாடசாமியின் அருகில் சிறிய தூள் படிந்த ஒரு கல்வெட்டு. மாடத்தி, இவள் காளியாக அவதரித்த காரிகை. அன்று இரவு பன்னம்பாறை நாட்டாமை வீட்டில் முருகேச பாண்டியனும் முத்துப்பேச்சி அம்மாளும் கவலையுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முத்துப்பேச்சி அம்மாள் பெருமூச்சுடன், 7 பிள்ளைகளும் வைரமாட்டம் இருக்காங்க, ஆனால் மனசு ஏனோ சரியில்லைங்கன்னு சொல்ல, முருகேச பாண்டியனும், ஆமா முத்து, நம்ம குலம் தழைக்க ஒரு பொம்பளை புள்ள இல்லையேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கவலையாயிருக்கு. அதுக்கு முத்துப்பேச்சி அம்மாள் சொல்கிறா, சுடலை மாடன்ட்ட வேண்டினா நடத்தி கொடுப்பா. அடுத்த வருஷம் நிச்சயம் ஒரு மகாலட்சுமி பிறப்பா. இருவரும் கை கூப்பி குலதெய்வத்தை வேண்டுறாங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என சுடலை மாடனோட குரல் எதிரொலிக்கிறது. அடுத்த வருடம் அதே வீட்டில் குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது. பிறந்தது ஒரு அழகான பெண் குழந்தை. முத்துப்பேச்சி அம்மாள் புன்னகையுடன் குழந்தையை வாரி அணைக்கிறாள். குழந்தையோட முகத்தில் பௌர்ணமி நிலவு மாதிரி எப்படி ஒரு பிரகாசம். சுடலை மாடன் கிட்ட தவமிருந்து பெத்த பிள்ளைக்கு மாடத்தின்னு பெயர் வச்சு ஆசையாக வளர்க்குறாங்க. முத்துப்பேச்சியும் முருகேச பாண்டியனும் மாடத்திக்கு தங்கத்தாலையும் வைரத்தாலையும் நகை போட்டு அழகு பார்க்குறாங்க. 10 வருஷங்கள் கழிந்தது. மாடத்தி துள்ளி குதித்து விளையாடுகிறாள். அவளது 7 அண்ணன்மார்களும் பாசத்துடன் அவளை பார்க்கிறார்கள். திடீரென அழுகுரல் கேட்கிறது. மாடத்தியின் பெற்றோர் இறந்து கிடக்கிறார்கள். மாடத்தியோட மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் தழுதழுத்த குரலில் சொல்றான், மாடத்தி, இனிமே நாங்கள் தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. அண்ணன்கள் எல்லோரும் மாடத்தியை அரவணைக்கிறார்கள். வருஷங்கள் உருண்டோட மாடத்தியும் பருவமங்கையாகிறா. அவளோட அழக வர்ணிக்க வார்த்தைகள் போதாது, ரசிக்க 2 கண்கள் போதாது. அப்படி ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய முகம். இப்படி இருக்க ஒரு நாள் பன்னம்பாறைக்கும் பூச்சிக்காடு கிராமத்துக்கும் இடையே பஞ்சாயத்து நடக்கிறது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகிறது. கந்தையா பாண்டியன் தலையிட்டு சமாதானம் செய்கிறான். பூச்சிக்காட்டு மக்கள் அதிருப்தியுடன் செல்கிறார்கள். இந்த அநியாயத்தை சும்மா விடமாட்டோம்னு தனக்குள்ளேயே நினச்சிட்டு போறான் பூச்சிக்காட்டு ஊரைச் சேர்ந்த அருணாச்சலம். சில நாட்கள் கழித்து அருணாச்சலம் தன் மகனுக்காக மாடத்தியை பெண் கேட்க வருகிறான். ஆனால் கந்தையா பாண்டியன் இப்போதைக்கு மாடத்திக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணம் இல்லைன்னு மறுத்துடுறான். அருணாச்சலம் கோபத்துடன், எங்கள் வீட்டு பிள்ளையை அவமானப்படுத்திட்டீங்க, இதுக்கு பழிக்கு பழி வாங்குவோம்னு சொல்லிட்டே ஆவேசமாக திரும்பி போகிறான். மாடத்திக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. அண்ணன்மார்கள் எல்லாரும் முடிவு பண்ணி ஒட்டன்புதூர் குளம் கிராமத்தில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாடத்திக்கும் செல்லபாண்டியனுக்கும் திருமணம் நடக்கிறது. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. திடீரென ஒரு நாள் மாடத்தி தன்னோட ஆசை கணவனை பிரிகிற நாள் வந்தது. பிழைப்புக்காக செல்லபாண்டியன் பெட்டியை எடுத்து கொண்டு கொழும்பு புறப்படுகிறான். சீக்கிரம் வந்துடுறேன் மாடத்தி, பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கண்கலங்கி நிற்கிற மாடத்தியை சமாதானம் செய்கிறான். மாடத்தியும் கண்ணீருடன் அவனை வழி அனுப்புகிறான். கொஞ்ச நாளிலேயே மாமியாருக்கும் மாடத்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதனால் மாடத்தி தன் குழந்தைகளுடன் அண்ணன்மார்கள் வீட்டிற்கு திரும்புகிறாள். மாடத்தி தன் குழந்தைகளோட சோகமாக உட்கார்ந்துக்கிறா. அண்ணன்களும் மன்னிமார்களும் அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. அண்ணன் சந்தனபாண்டியனும் மாடத்தி கிட்ட உட்கார்ந்து, நீ கவலைப்படாத தாயி, நாங்கள் இருக்கோம் உனக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழாவுக்கு போகணும்னு மாடத்தி தன்னோட குழந்தைகளுடனும் மன்னிமார்களுடனும் போறா. திருவிழா ஆரவாரத்தில் நடுவில் ராட்டினத்தின் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மாடத்தி, மதனி, உங்கள் மருமக பிள்ளை ராட்டில் ஆடணுமாம்,
கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைகளை ராட்டினத்துக்கு அழைத்துச் செல்கிறாள். ராட்டினம் வேகமாக சுற்றுகிறது. மகள் பயந்து அழுகிறாள். மாடத்தி பதறி ராட்டினத்தை நிறுத்தச் சொல்கிறாள். பக்கத்தில் நின்றிருந்த ஒருவன் ராட்டினத்திலிருந்து குழந்தையை எடுத்து மாடத்தியிடம் கொடுக்கிறான். மாடத்தியும் குழந்தையை வாங்கிக் கொள்கிறாள். பூச்சிக்காடு குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் இதை மறைந்திருந்து பார்க்கிறார்கள். அவர்கள் கண்களில் வன்மம் தெரிகிறது. சாத்தான்குளம் பஞ்சாயத்து நடக்கிறது. அங்கு கந்தையா பாண்டியனும் அவரது தம்பிமார்களும் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பு பன்னம்பாறைக்கு சாதகமாயிருக்கு. பூச்சிக்காட்டு மக்கள் ஆத்திரமடைகிறாங்க. எப்படியாவது பழி வாங்கணும்னு காத்து இருந்த பூச்சிக்காட்டு அருணாச்சலம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறான். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் நீங்கள் உங்கள் குடும்ப கௌரவத்தை என்ன பண்ண போறீங்க? உங்கள் தங்கச்சி மாடத்தி திருச்செந்தூரில் ஒருத்தனோட ராட்டாடினால அதற்கு என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? கூட்டத்தில் பெரிய சலசலப்பு உருவாக ஆரம்பிக்குது. இதை கேட்ட கந்தையா பாண்டியனும் அவரது தம்பிமார்களும் அதிர்ச்சியடைந்து கோபத்துடன் அங்கிருந்து புறப்படுகிறார்கள்.